ஓகே, விசாரணையை ஆரம்பிக்கலாம். மை லார்ட், இதுல குற்றம் நடந்ததுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட், அந்த குற்றத்தை நேரடியா பார்த்த சாட்சிகள், அத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அது போக இவர் வீட்டுக்குள்ள வந்து போன சிசிடிவி ஃபுட்டேஜ், எல்லா ஆவணமும் அதுல நோட் பண்ணியிருக்கு. அத நீங்க ஒரு தடவை பார்க்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நடந்த குற்ற செயல நேரடியா பார்த்த சாட்சிகள் இங்க வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் நான் விசாரிக்கணும். ஓகே. வரலட்சுமி, வரலட்சுமி, வரலட்சுமி. சொல்லுங்கம்மா, என்ன பாத்தீங்க? இந்த தம்பி அன்னைக்கு எங்க ஐயா வீட்டுக்கு வந்தாரு. நாங்க எல்லாரும் ஒண்ணுமே புரியாம பயந்து போயிருந்தோம். அப்புறம் அந்த தம்பி நேரா திவ்யாம்மா ரூமுக்கு போனாங்க. உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது சார். ரொம்ப நேரம் கழிச்சு வெளியில வந்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா என்னமாச்சு, ஏமா அழுகுறீங்க? என் வாழ்க்கைய அழிச்சுட்டான் படுபாவி. வீட்டுல யாரும் இல்லாதப்போ என்ன இப்படி பண்ணிட்டான். என் வாழ்க்கையே போச்சு. அப்புறமா இவர் தப்பு பண்ணிருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. சரிம்மா, நீங்க போலாம். முனுசாமி, முனுசாமி, முனுசாமி. சார், நான் எந்த தப்புமே பண்ணல சார். இங்க எல்லாருமே பொய் சொல்றாங்க. திவ்யாவும் பொய் சொல்றா. திவ்யா, ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன வேணும்? எனக்கு நியாயம் வேணும். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொய் சொல்லி ஏமாத்தின. இப்போ வேற ஒருத்திக்கு தாலியை கட்டிட்டு ஏன் வாழ்க்கைய... திவ்யா, திவ்யா, நடிக்காத. ஐயா, இவன் நடிப்ப நம்பி நான் தப்பு செஞ்சிட்டேன்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது இல்ல. சார், இவங்க அபியூஸ் ஆனதுக்கான மெடிக்கல் ப்ரூஃபே கொடுத்திருக்கோம். இதுக்கப்புறமும் நீங்க என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. சார், இவன் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் சார். எனக்கு நியாயம் வேணும் சார். என்ன மேடம், எல்லார்கிட்டயும் சொல்லி தானே வச்சிருந்தோம். எப்படி உங்க அசோசியேஷன்ல இவருக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்தாங்க? அதான் மேடம், எனக்கும் புரியல. இந்த ஆளு ரொம்ப திமிரு பிடிச்சவரு. இந்த கேஸ எடுக்க கூடாதுன்னு சொன்னா வம்படியா வந்து எடுத்து நடத்துவாரு. இந்த ஆளை யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இவர்கிட்ட போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. திவ்யா, என் மருமகளே. யாருங்க மருமக? என் வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவதானே. உன்னை நான் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன். உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தேன். ஏமா என் குடும்பத்தை இப்படி பழி வாங்குற? அவன் மேல ஏமா இப்படி ஒரு பொய் கேஸ கொடுத்த? உங்க புள்ள தப்பு பண்ணது உண்மை. அத நான் நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டாமா. அவன் அப்படிப்பட்ட புள்ளையே இல்லம்மா. என்ன நடந்திருந்தாலும், யார் மேல தப்பு இருந்தாலும், நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா உட்கார்ந்து பேசி சரி பண்ணிக்கலாமா? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த கேஸ வாபஸ் வாங்கிடுமா? இந்த பாருமா, உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் பழைய பகை இருந்தது. அதெல்லாம் சரியாக்கதான் உன்னை எங்க வீட்டு மருமகளாக்க நினைச்சோம். ஆனா விதி வேற மாதிரி ஆகிடுச்சு. நாங்க விரும்பி இந்த கல்யாணத்தை நிறுத்தலமா. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. எங்களை பழி வாங்க நீ இப்படி வேண்டாமா.
தயவு செஞ்சு எங்களுக்காக இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுமா. அப்பா கிட்ட வேணா நான் பேசுறேம்மா. என்ன சார், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நாங்க போராடிட்டு இருக்கோம். நீங்க அவளை கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்க. இதுக்கும் சேர்த்து உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஐயா, குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே குற்றவாளின்னு சொல்றது ஐயா எந்த வகையில நியாயம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிடும் மிஸ்டர் வெற்றிவேல். அவரது கோரிக்கை நியாயமானதுதான். மரியாதையா பேசுங்க. சாரி மை லார்ட். குற்றம் சாட்டப்பட்ட வெற்றிவேலை குறுக்கு விசாரணை செய்ய என்னை அனுமதிக்கவும். எஸ், ப்ரொசீட். நீங்க திவ்யா வீட்டுக்கு போனது உண்மைதானே? ஆமா. அந்த வீடியோல இருக்கிறது நீங்க தானே? ஆமா. எதுக்காக அந்த வீட்டுக்கு போனீங்க? திவ்யா தான் வர சொன்னா. எதுக்கு? நான் அங்க வரலன்னா இப்பவே சூசைட் பண்ண என்ன மிரட்டினா. அவ உயிருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துலதான் நாங்க போனேன். நல்லா இருக்கே இந்த கதை. அப்புறம் நான் அங்க போய் அவளுக்கு அட்வைஸ் தான் பண்ணேன். அப்புறம் நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். நான் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது.